இவ்வுலகம் உள்ளவரை உமது புகழ் ஓங்கி நிற்க கல்வித்துறையின் கலங்கரை விளக்கமாம் எம் கல்வி தந்தை ஐயா திரு ராஜ்குமார் அவர்களின் நினைவுகளை போற்றி என் உரையை துவக்குகிறேன். அவைக்கும் அவையோருக்கும் என் முதல் வணக்கம். வருங்கால இந்திய மண்மகுடத்தில் பொறிக்கப்படவிருக்கும் பட்டை தீட்டிய 10 வயது முத்துக்களே, தம் மனதை மொழிகேட்டு உற்றார் பெற்றோருடன் அரங்கேறிய அப்பள்ளி பருவம் இன்று அரும்பு மீசையாகவும் பொழிந்த பாவையாகவும் அமர்ந்திருக்கும் நாம் பள்ளி சீருடை அணிந்து மகிழ்ந்திட்ட பெற்றோருக்கு மட்டுமல்ல, நம் வாழ்க்கை அத்தியாயத்தின் எந்நிலையிலும் திரும்ப பெற முடியாத நம் பள்ளி பருவத்தின் கடைசி மணித்துளிகள் என்ற ஆனந்த கண்ணீருடன் அசைபோடும் தருணம் ஒன்றோ இது. என் தேசத்தின் மீதும் மனித நேயத்தின் மீதும் சமுதாயத்தின் மீதும் நாம் எதிர்நோக்கியுள்ள கடமைகள் மீதும் தம் பணியை செவ்வனே ஏற்று திறம்பட செய்திடவும் சூளுரைக்கும் நாளன்றோ இது. வழியனுப்பி வைக்கும் இத்தருணத்தில் ஜொலிக்கும் கோமேதகங்களையும் வைரங்களையும் முத்துக்களையும் இவ்வுலக மேடைக்கு வழி அனுப்பி வைக்கும் எங்கள் பள்ளிக்கும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி கூறும் நாளன்றோ இன்று. ஆயிரம் ஆயிரம் குற்றங்களையும் தவறுகளையும் தள்ளி எறிந்து ஆனந்த கண்ணீருடன் அமர்ந்திருக்கும் எங்கள் ஆசான்கள், ஆயிரம் ஆயிரம் குற்றங்களையும் தவறுகளையும் தள்ளி எறிந்துவிட்டு ஆனந்த கண்ணீருடன் அமர்ந்திருக்கும் எங்கள் ஆசான்கள் அனைவரிடத்தும் பாதம் தொட்டு ஆசி பெறும் தருணம் என்றோ இது. ஐயா, அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி என்ற பழமொழிக்கேற்ப பல்லாயிரக்கணக்கான ஆட்சியாளர்களையும் மருத்துவர்களையும் தொழில்நுட்ப வல்லுநர்களையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் மாசு மறுவின்றி காலம் காலமாக செதுக்கி அனுப்பிய மகத்தான முதன்மை சிற்பி நாம் முதல்வர் அல்லவா? ஐயா, நாங்கள் உங்கள் நிழற்படத்தை வைத்து நினைக்கின்றோமோ இல்லையோ, ஆனால் உங்களின் நிழலாய் நின்று நீங்கள் நினைத்த காரியங்களை உலகிற்கு சாதித்து காட்டுவோம் என சூளுரைக்கும் தருணம் என்றோ இது. தோழர்களே, எல்லாருக்கும் போர் அடிச்சுட்டு இருக்கோம் நினைக்கிறேன் தமிழ்ல பேசுறது. சரி, ஓகே. ஒரு சிறிய வரிகள். ஒரு ஆசிரியர் என்றால் வாழ்ந்து முடிந்தவர்களது வரலாறு, வாழ வேண்டியவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. நம்ம சென்ட் ஜான் ஸ்கூல்ல அதை பத்தி சொல்றதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு டீச்சர்ஸ் ஒரு நல்ல வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு முதன்மை எடுத்துக்காட்டாக வாழ்வு என்றால் இப்படிதான் வாழ வேண்டும், தவறுகளை திருத்தியும் நாம் நேர்மாறாக சென்ற போது நம்மளை திருத்தியும் நம்மை முத்துகளாக்கியவர்கள் நம் ஆசிரியர்கள். சரி, நம்ம ஆசிரியர்களை பத்தி ஒரு சில கவிதை வரிகள். எங்க இங்கிலீஷ் டீச்சர் பத்தி. விரட்டாத மிரட்டாத வெள்ளை உள்ளம் விரும்பாதோர் நெஞ்சையும் கொள்ளை கொள்ளும், உருட்டாத சுருட்டாத பிள்ளை உள்ளம் உயர் திருமதி ஜெனிமாவின் சொந்த உள்ளம். எங்க தமிழ் டீச்சரை பத்தி. அழகன் முருகன் அவனியை காப்பான், ஆசிரியர் அருணன் தன்னிடம் காப்பார், பழகும் முறையில் கனியாய் இனிப்பார், தொழிலும் தமிழும் அவருக்கு மூச்சு. எங்க பிசிக்ஸ் டீச்சரை பத்தி. எதையும் தாங்கும் இதயம் பெற்று அமைதியின் வடிவமாய் அன்பின் சிகரமாய் என் கடல் பணி செய்து கிடப்பதே என்றொழியும் எமது இயற்பியல் ஆசிரியை திருமதி ஷீலா பிரபாகர் அவர்கள். எங்க கெமிஸ்ட்ரி டீச்சரை பத்தி. ஆன்றவின் தடங்கிய சான்றோர் என்பால் அவருக்கு சான்று அறிவியல் ஆசிரியை திருமதி ரமா பிரபா அவர்கள். ஈன்றோர் போற்ற
மாணவ மாணவிகளை மருத்துவ பொறியியலாக்கும் பொன்மணி. எங்க மேக்ஸ் சாரை பத்தி குணத்தின் சிகரம், குழந்தை சிரிப்பு, குறுகுறு சுறுசுறுப்பு, கண்டோர் வியக்க, கணக்கில் புலமை, அனைத்திலும் எளிமை, கரும்பாய் இனிக்கும் எங்கள் கணித ஆசிரியர் திரு பர்னாபாஸ் அவர்கள். எங்க பாட்னி டீச்சர் உமாவச பத்தி செந்தாமரை மலரில் சீருடன் திகழும் செல்வ மகள் லக்குமி போல் இன்முகச் செல்வியாய் நந்தா விளக்காய் அறிவொளி பரப்பும் ஆசிரியை திருச்செல்வி உமா அவர்கள் நம் பள்ளி கலைமகள் அல்லவா. எங்க காலேஜ் டீச்சர் பத்தி அறிவியல் பாடம் கற்பிக்கும் திருமதி பத்மாட்சி அவர்கள் சுருங்க சொல்லி விளங்க வைத்து அருமை உழைப்பால் அனைவரும் போற்றி ஏற்றம் பெற்ற இனிய நல்லாசிரியர். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஃபேர்வெல் முடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து போகக்கூடிய ஒரு கடைசி சிச்சுவேஷன்ல இருக்கும். அதாவது எப்படி காக்கைக்கு வந்துட்டு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்கள், அது போல ஒரு கூட்டணியில் இருக்கும் வரைதான் அந்த குஞ்சு பொன் குஞ்சாக கருதப்படும். அதுக்கு ஒன்ஸ் ரத்தம் முடிச்சிச்சு வச்சுங்களேன், வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, இடியானாலும் சரி, எதையும் தனித்தே தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் அதற்கு வந்துவிடும். அதுபோல இதுவரை நாம் பள்ளி எனும் கூட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி நாம் வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு சிறகுகள் முளைத்ததோ அல்லவோ அந்த மனப்பக்குவம் மிகுந்து வாழ்க்கையின் உண்மை இயல்புகளை உணர்ந்து நமது முதல்வர் அவர்களும் அதை பற்றி நிறைய வார்த்தைகள் கூறியிருப்பார். அதை உணர்ந்து நம்மளுடைய பக்குவத்தை உணர்ந்து எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும் என்ற தன்னலத்தை உணர்ந்து அதன்படி செய்ய வேண்டும். அதுபோல எங்களுக்கு ஸ்கூல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்லுவீங்களா? யாரும் சொல்ல மாட்டீங்க, தெரியும். அதற்கு காரணம் நமது தாளாளர் திரு ரமேஷ்குமார் ஐயா. என்ன இல்லை இந்த திருநாட்டில் என்ற பழமொழிக்கேற்ப என்ன இல்லப்பா செஞ்சான் ஸ்கூல்ல, எல்லாம் இருக்கு. கேண்டீன் இல்லையா, லைப்ரரி இல்லையா, இல்ல ஒன்னா சேர்ந்து பேச நம்ம பாத்ரூம் தான் இல்லையா, எல்லாமே இருக்கு. அது மாதிரி மைக்கேல் சார் சொன்னாரு, 12 பசங்க பாத்ரூம் பக்கமே வரதில்லை அப்படின்ட்டு. நாங்க எப்ப வருவோம் எப்படி வருவோம் யாருக்குமே தெரியாதுப்பா. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துடும். அது போல நம்ம 12B பசங்களை சாதாரணமா சொல்ல முடியாது, 12B இல்ல எல்லா பசங்களையும் சாதாரணமா சொல்ல முடியாது. அதாவது அன்னதானம் பண்ணுவது என்பது ஒரு சிறந்த இதுன்னு சொல்லுவாங்க. நான் 12B பசங்க அன்னதானம் பண்ணாங்கன்னு சொல்ல, அந்த ஒரு கடைசி நாள் அன்று அனைவரையும் அழைத்து பிரியாணி முதல் கொண்டு எல்லாமே போட்டாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க 12B பசங்க. இது ஒரு தனி மனித முயற்சி அல்ல, இது ஒரு கூட்டு முயற்சியாக செய்தார்கள். செய்த ஒற்றுமையை அடையாளத்தை அவர்கள் காட்டுகிறார்கள். சரி, ரொம்ப பேசிட்டேன் நினைக்கிறேன். இறுதியாக தோழர்களே, நாம் பிரிந்து செல்கிறோம் என்று நினைக்காதீர்கள். உலகம் மிகச் சிறிது. எங்கு சென்றாலும் நாம் அனைவரும் திரும்பியும் சந்திப்போம் என்ற ஆதங்கத்துடன் இறுதியாக ஒரு சில கவிதை வரிகள். இவ்வுலகில் உதிர்ந்துவிடும் என தெரிந்தும் மலரை சுமக்க செடி மறுப்பதில்லை, தேர்ந்துவிடும் என தெரிந்தும் நிலவை சுமக்க வானம் மறப்பதில்லை, பிரிந்துவிடும் என தெரிந்தும் உயிரை சுமக்க உடல் மறுப்பதில்லை, மறைந்துவிடும் என தெரிந்தும் பனித்துளியை சுமக்க புல்வெளி மறப்பதில்லை, மறந்து விடுவாய் என தெரிந்தும் மறக்க முடியாத என் மனதை போல அன்புடன் என்றும் அன்புடன் விடைபெறும் உங்கள் சதீஷ்குமார்.